அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறவங்க கூட ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப ருசியாகவும் செய்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும். நிறைய டிப்ஸ் இருக்குள்ள வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருளை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதே மெத்தட் தான் நீங்கள் 1 கிலோவில் செய்கிறா இருந்தாலும் 2 கிலோ செய்கிறா இருந்தாலும் நான் சொல்கிற அளவுகளெல்லாம் டபுள் படுத்திக்கங்க. 1 கிலோவில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி 1/2 கிலோவில் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசியை நான் ஊற வைக்கல, அலசிட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன். எதுக்காக ஊற வைக்கலன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸாக எந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மசாலா கரம் மசாலாவும் மிளகாய்த்தூள் மட்டும்தான். கரம் மசாலா மிளகாய்த்தூள்லாம் எந்த மாதிரி சேர்க்கணும் எந்த மாதிரி அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன் வீடியோ போக போக. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், 2 பச்சை மிளகாய், 1/2 லெமனு, 3 மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கடல் பாசி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே 3 இருந்தாலே பர்ஃபெக்டாக வரும். பிரியாணி இலை, கடல் பாசி, அதுக்கப்புறம் இந்த அன்னாச்சி பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிறனால சேர்த்துருக்கேன். நீங்கள் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அந்த பிரியாணி இலை இது மட்டும் இருந்தாலே போதும், பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். இதே மெத்தட் தான் நீங்கள் கடையில் செய்கிறா இருந்தாலும் 1/2 கிலோன்றனால நம்ம குக்கர்லேயும் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம். குக்கரில் செய்யும்போது ரொம்ப பர்ஃபெக்டாகவே வந்துடும். அடிக்கடி கிண்டி ஒரு வேலை இருக்காது. அதனால் கடையில் செய்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுன்றதை நான் வீடியோவில் அடுத்தடுத்து சொல்கிறேன். கரம் மசாலான்றது கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு இது 4யுமே லேசாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது கறி குழம்பு, பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் கரம் மசாலா. நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ நம்ம 1/2 கிலோ பிரியாணின்னு 1/2 கிலோ சேர்க்கணும். நான் கூட ஒரு 100 கிராம் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். 1/2 கிலோக்கு 1/2 கிலோ சிக்கனே போதும். ஆனால் கூட கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த வாசம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பீஸும் நிறையா இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் 100 கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். 3 எடுத்துருக்கிறேன். பிரியாணியோட பெரிய சீக்ரெட்டே என்னென்னா ஒவ்வொன்றும் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் விடணும். இந்த பட்டை, கிராம் வதங்கிறதுக்கும் சரி, வெங்காயம் வதங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த கறியிலேருந்து மசாலா ஸ்மெல் போகிற வர வதங்கிறதுக்கும் சரி, எல்லாமே வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும். இது ஒன்று மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக வரும். நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது மற்றவங்க பண்ணுறது. வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா வேறு எந்த மசாலாவும் சேர்க்காதனால இந்த மசாலாவை இப்படி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசாலா சேர்க்குறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கலர் நல்லா வரும் பிரியாணிக்கு. அதனால தான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு இஞ்சியும் பூண்டையும் சம அளவாக எடுத்து அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். பிரியாணிக்குன்னு செய்யும் போது ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அப்போதைக்கு ரெடிமேடாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தயிர், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு எந்த அளவுக்கு டைம் விட்டோமோ அதே மாதிரி தக்காளி வதங்கணும். இது எல்லாம் ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு வரணும். நீங்கள் நேரத்தை பார்க்காம இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் விட்டீங்க அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டு, கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த 600 கிராம் அளவு சிக்கனை சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம 1 கிலோ பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா 1 லெமன் கரெக்டாக இருக்கும், மீடியம் சைஸ் இருக்கிற லெமன். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோன்றனால நம்ம 1/2 லெமன் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த மசாலா கூட இந்த கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மட்டனை தனியாக வேக வச்சுட்டு இதில் சேர்க்கணும். சிக்கன் சீக்கிரம் வெந்துருன்றனால நம்ம சிக்கனை டைரெக்டாக இதிலே சேர்த்துக்கிறோம். அரிசி ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்யும் போது ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு அந்த அளவு தண்ணி தெரியாது. சில நேரம் கூட குறைய போயிடும். ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறீங்கன்னா ஊற வைக்காமல் அந்த அரிசியை ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துருங்க. அப்போ அதில் இருக்கிற அந்த ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி ஃபுல்லாமே வெளியாயிடுச்சு அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்துடும். நம்மளுக்கு அளவு தண்ணி ஊற்றும் போதும் கரெக்டாக இருக்கும். அரிசி கழுவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டம்ளரில் அளவு எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் நான் இப்போ தண்ணி சேர்த்தேன் இல்லையா, அதில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி இருந்துச்சு. அதே டம்ளரில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஊற வைக்காதனால இந்த அளவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் உப்பு, புளிப்பு எல்லாம் செக் பண்ணுங்கள். காரம், உப்பு, புளிப்புலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு தூக்கலாக இருக்கணும். அப்போனா நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும்.
நம்ம சாதாரணமாக சாப்பாடு வடிக்கிற அரிசியை விட இந்த சீரக சம்பா அல்லது பாஸ்மதியில் செய்யும்போது நம்மளுக்கு சாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வரும். அதனால பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். அடி கனமான பாத்திரத்தில் நம்ம குக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். சூடாக இருக்கும் போது ரொம்ப கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுவே குழையிறதுக்கு காரணமாக இருக்கும். சீரக சம்பான்றது இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனோனே பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி கொதிச்சோன்னே கீழே தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே கடாயை வச்சுருங்க. அப்போ அடியே பிடிக்காது. சுத்தமாக ரொம்ப ருசியான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ரம்ஜான் நாள் அல்லது ஏதாவது ஸ்பெஷலான நாள்கள் தான் நம்ம பிரியாணி செய்வோம். அந்த மாதிரி பிரியாணி செய்யும் போது முன்னாடி நாளே வெங்காயம் வந்து உரிச்சு வைக்கிறது, புதினா கொத்தமல்லி ஆஞ்சு வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்ம அடுத்த நாள் செய்யும் போது ரிலாக்ஸாக பண்ணலாம். ஒவ்வொன்றும் வதங்குறதுக்கு நிறைய டைம் விட்டு பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி ஒரு மற்ற சமையல் செய்கிறத விட இந்த சமையல் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னாடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வதங்குறது டைமுக்குலாம் நம்ம நல்லாவே வந்து டைம் விடலாம். நல்லா பொறுமையாக வந்து வதங்குறதுக்கு டைம் விடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ருசியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.